டிஃபனுக்கெல்லாம் ஒரே மாதிரி சாம்பார் செய்யாமல் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பொங்கல், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம ஒரு குக்கர் போய் எடுத்துப்போம். அதில் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் அலசிட்டு 4 பழுத்த தக்காளி அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துப்போங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளை அதில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன தாளிப்பு விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சாம்பாரில் அதை எடுத்து ஆட் பண்ணிப்போம். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதில் கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டங்க. நல்லா கொதித்து முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்துட்டா சும்மா சாம்பார் வேறு லெவல்.